தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியது வாலி என்றால், அதே 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது இனிமையான குரலின் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் டி.எம். சௌந்தரராஜன். தான் எந்த நடிகருக்கு பாடுகிறோமோ அந்த நடிகரின் குரலாகவே திரையில் ஒலிக்கும் திறன் கொண்ட டி.எம்.எஸ். கஷ்டப்பட்டு பாடிய ஒரு பாடல் ஹிட்டாக அமையவில்லை. 1971ஆம் ஆண்டு கே. தங்கப்பன் இயக்கத்தில் வெளியான படம் அன்னை வேளாங்கண்ணி. ஸ்ரீவித்யா, சிவகுமார், ஜெயலலிதா, ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தில் நடிகர் கமல்ஹாசன் இயேசு வேடத்தில் நடித்திருந்தார். ஜி. தேவராஜன் என்பவர் இசையமைத்த இந்த படத்திற்கு கண்ணதாசன், வாலி ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர். வேளாங்கண்ணி மாதாவின் பெருமைகளை எடுத்துச் சொல்லும் வகையில் அமைந்துள்ள இந்த படத்தில் வித்தியாசமான ஜாலியான ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், மாதுரி ஆகியோர் பாடியிருந்தனர். இந்த படத்திற்கான பாடல் எழுதும் வாய்ப்பு வரும்போது கண்ணதாசன் பாடல் எழுதும் நிலையில் இல்லை, இப்போதைக்கு அதற்கான நேரமும் இல்லை என்று கூறியுள்ளார். அதன் பிறகு ஒருநாள் பேராவூரணிக்கு சென்று ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியபோது அன்று இரவு அவரது கனவில் வந்த வேளாங்கண்ணி மாதா, எனக்காக ஒரு பாட்டு எழுது மகனே என்று கூறியுள்ளார். கனவு கண்டவுடன் எழுந்த கண்ணதாசன், மாதாவே வந்து சொல்லிவிட்டார். இந்த படத்திற்கு பாடல் எழுதுவோம் என்று முடிவு செய்து எழுதிய ஒரு பாடல் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் ஆகாமல் போய்விட்டது என்று சொல்லலாம். பேராவூரணியில் தூங்கியபோது கனவு வந்ததால் இந்த பாடலில் பேராவூரணியையும் சேர்த்து கொண்ட கண்ணதாசன், பேராவூரணி சின்ன கருப்பி என்று தொடங்கும் இந்த பாடலை எழுதியிருந்தார். முற்றிலும் கிண்டலாக அமைந்துள்ள இந்த பாடல் இன்றுவரை கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் என்பது பலருக்கும் தெரியாது. அன்னை வேளாங்கண்ணி படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் படத்தில் கண்ணதாசன் எழுதி டி.எம்.எஸ். பாடி ஹிட் அடிக்காத, பெரிதும் பிரபலமாகாத ஒரே பாடல் இந்த பாடல்தான். அதே சமயம் இந்த படம் ஓரளவு வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது.